ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னல் ஜிகே தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அந்த குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் கேட்ட கொஷனுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ஸோ நான் நம்மக்கிட்ட இருந்த கொஷின்ஸில் இதில் 124th கொஷின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 700 சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கோங்க. 7 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அந்த 7 மீட்டர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீதானுடைய ஆரம் இந்த 7 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு உயரம் வந்து 24 மீட்டர் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 137.5 மீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ இந்த ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 2 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. 6 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 24. 24 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 120. 120 6ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 720 ஆன்சர். அடுத்தது இரு எண்களின் மீ போவா 11 மற்றும் அவற்றின் மீ சீமா 697, ஓர் எண் 77 மற்றொரு எண். ஸோ நம்ம ஆன்சர் வந்து டெரைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 99 சி ஆன்சர். ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் நம்ம இப்போதைக்கு செக் பண்ணிக்கலாம். வியாபாரி ஒரு 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் விற்க சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஸோ இதான் மீப்போவா அந்த மீசிமா அப்படின்றோம் இல்லைங்களா, அதை டிரைவ் பண்ணி நம்ம பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 லிட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 138வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3:5. நெக்ஸ்ட் கொஸ்டின், குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஸோ ரெயின்கோட்டோடைய அசல் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 125 ரூபாய். அடுத்தது இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் காண்க. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 6 ஹெச்சிஎஃப் அப்படின்னு வச்சுக்கணும். ஹெச்சிஎஃப் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுங்களா. அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் தெரியாது. அந்த தெரியாத நம்பரை நம்ம இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ன்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு இடையும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க. இதில் நம்ம கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 708.75. ஒருவர் ரூபாய் 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2 ஆண்டுகள் முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலவாகும்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறாது, ஒவ்வொரு வருஷமும் அதே தான் இருக்கும். ஸோ 2000 அது 200 அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1240 அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்தது ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையை அவர் எவ்வளவு பெறுவார்? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி 2 ஆண்டுக்கு கேட்டிருக்கிறாங்க. இதில் 2 ஆண்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 13,230 ரூபா வருது. இதில் பார்த்துங்க, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3 அப்படியே மாதிரி Z ஈக்குவல் டு 26 ஒவ்வொரு லெட்டருக்குமே வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஆஃப் HCF நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா HCF அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்துருக்காங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு HCF இஸ் நாட் ஈக்குவல் டு ஹெச்ங்கிறது எத்தனாவது எழுத்து, சிங்கிறது எத்தனாவது எழுத்து, எஃப்ங்கிறது எத்தனாவது எழுத்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அந்த ஆன்சர் வந்து எக்ஸ் எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறது வருது பாருங்க. எக்ஸோட வேல்யூ 24, இ பிளஸ் எஸ் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 24. ஆனால் இந்த ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வராது.
ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 அதுக்குள்ளே உள்ளே வந்து √5 வருதுங்களா. ஸோ உள்ளே வர √5க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ √5x வரும். ஸோ நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5√1. ஸோ அதாவது 5 தான் ஆன்சரு. ஸோ 5 ஆன்சர் வரும்போது நம்ம 5√1 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பேத்தி உறவு. அடுத்தது 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் 15,040 சம்பாதிக்கின்றனர். 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாளில் 12,400 சம்பாதிப்பர்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள். அடுத்தது, ஒரு அரைக்குளத்தில் காணப்படும் மிகப்பெரிய வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ அரைக்குளம் அப்படின்னா ஒரு பந்தை நம்ம பாதியை கட் பண்ணுறோம். இப்போ பாதியை கட் பண்ணிட்டு அந்த பந்தில் எந்த வட்டம் பெருசாக இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கிற ஒரே ஒரு வட்டம் மட்டும்தான், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி மட்டும்தான் இருக்கிற வட்டம் மட்டும்தான் பெருசு. அதுக்கு கீழே வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வட்டத்தை விட சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ மிகப்பெரிய வட்டம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து, உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண்க. ஸோ அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ அடிப்பரப்பு அப்படின்னும் போது உருளையோட அடிப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டமாக தான் இருக்கும். அப்போ வட்டத்தோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 500. வட்டத்தோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr². ஹெச் கொடுத்துட்டாங்க. ஸோ πr² கூட அந்த ஹெச் நம்ம ஆன்சர் பண்ணும்போது 500 பெருக்கல் அந்த πr² பதிலாக 500, ஹெச்சுக்கு பதிலாக 400 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 500 × 4 = 2000. ஸோ மீட்டர் கியூப் கன அளவு கேட்டிருக்கனால கியூபிக்கில் வருது. அடுத்து பாருங்க, கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன், ஒரு டசனுக்கு 12, 5 டசன்னா 60. அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். ஸோ அப்போ கெட்ட முட்டைகள் எத்தனை அப்படின்னா 60ல் 45 போச்சுன்னா 15. ஸோ 60ல் 15 அப்படிங்கிறது எத்தனை % அப்படின்னு பார்க்கும்போது 25%. இப்போ சண்டே, இது வந்து சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வவல் இருக்குது அப்படின்னா UA 2 வவல் இருக்குது. டியூஸ்டேல UEA 3 இருக்குது. தேர்ஸ்டேல UA 2 இருக்குது. ஸோ அதே மாதிரி மண்டேல எத்தனை இருக்குது அப்படின்னா OA 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 2 தான் ஆன்சர். அடுத்தது, 3x + 4y = 4x + 6y = 22:32. இதான் x + y வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1:2 ஆன்சர். அடுத்து வந்து பாருங்க, A மற்றும் B என்னும் 2 எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீ பெரு பொது மடங்கு எது? ஸோ அதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா AB, அதுதான் ஆன்சர். அடுத்தது, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 200, அவருக்கு 200 ரூபா, ஒரு ஆண்டுக்கு 200 ரூபா. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது 400 ரூபா வரும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது 2 ஆண்டுக்கு, சரிங்களா, 2 ஆண்டுக்கு 400 வரும். அப்போ நம்ம ஓராண்டுக்கு கேட்கும்போது அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 200 கிடைக்கும். அடுத்தது, 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ/வா மற்றும் மீ/மா விகிதத்தை காண்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:91. மீ/வா கண்டுபிடிக்கும் போது 1, மீ/மா கண்டுபிடிக்கும் போது காமனாக எதுவுமே இல்லை, அதனால 1. அது மீ/மா கண்டுபிடிக்கும் போது 2 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 91. அவ்வளோதான், 1:91. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ஸோ ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தாண்டப்பல
ஃபஸ்ட்டு 3 மூட்டை, 3 மூட்டையில் ஃபஸ்ட்டு மூட்டையிலேருந்து எத்தனை புத்திசாலி அப்படிங்கிறனால 3 மூட்டையை 3 மூட்டையை தூக்கிட்டு போகிறாரு. ஒவ்வொரு சுங்கஞ்சாவடியிலும் ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொன்று கொடுக்கணுமா? அப்போ ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொன்று கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 10 சுங்கஞ்சாவடியில் 3 மூட்டை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 30 மூட்டை கொடுத்துருவாரு. சரிங்களா? அடுத்த சுங்கஞ்சாவடிக்கு வரும்போது 2 மூட்டை தான் இருக்கும். அப்போ 20 மூட்டை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஓர் அறையினுள் வைக்க முடிந்த மிக பெரிய கம்பியின் நீளம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன செவ்வகம் கொடுத்துருக்குறாங்க. நீளம், அகலம், உயரம், கன செவ்வகம். கன செவ்வகத்தில் ஒரு நீளமான கம்பியை வைக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப நீளமான கம்பியை எங்கே வைப்போம் அப்படின்னா மூளை வெட்டத்தில் வைப்போம். ஸோ மூளை வெட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √L² + B² + H². ஸோ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 34 மீட்டர். அடுத்தது 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா, அது எல்லாமே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 எக்ஸட்ரா கே இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியூபு இதை நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதோட ஆன்சர் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 270. ஸோ இந்த 72,900 நம்ம ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது நமக்கு 270 ஒரு ஆன்சரு. அதே மாதிரி பாருங்கள், இந்த நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 2 கூட 1 கூட்டும்போது 3, 3 கூட 2 கூட்டும்போது 5. ஸோ அப்படியே பெருக்கிட்டே போகணும். 1 2ஆல் பெருக்குனா 2, 2 2ஆல் பெருக்குனா 4, 4 2ஆல் பெருக்குனா 8, 8 2ஆல் பெருக்குனா 16, 16 2ஆல் பெருக்குனா 32, 32. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கின நம்பர் எல்லாமே வந்து பக்கத்தில் ஆட் பண்ணிக்கணும். 2 கூட 1 கூட்டினா 3, 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 8 கூட்டினா 17, 17 கூட 16 கூட்டினா 33, 33 கூட 32 கூட்டினா 65. சரிங்களா? அடுத்தது 65 அப்படிங்கிறது அங்கே வந்துடுது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x + y தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ 65, ஆட் பண்ணோம் அப்படின்னா 82. அடுத்து வந்து பாருங்க, when we write ABCD லைனாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அப்புறமேட்டுக்கு லாஸ்ட்லேருந்து எழுதிட்டு வரணும். இந்த மாதிரி எழுதும் அப்படின்னா இடதுபுறம் வரக்கூடிய அந்த வவல் சவுண்ட் அப்படின்னா AEIOU. சரிங்களா? இப்படி எழுதும்போது 10, பின்னாடி இருந்து வரும்போது 10 மொத்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது 5, பின்னாடி இருந்து வரும்போது 5, மொத்தம் 10 வரும். ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் பாருங்க AZன்னு இருக்குதுங்களா? அப்போ ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஆனால் இடதுபுறம் கேட்கும்போது ஏவுக்கு இடதுபுறம் எந்த எழுத்தும் இல்லை. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் AZ நம்ம எடுத்துக்கூடாது. மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஓரளவு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 4 monthsல எக்ஸாம் வந்துடும். சரிங்களா? இந்த மாதம் வந்து கால்ஃபர் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது குரூப் 4 வந்து நம்ம முன்னைய விட பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ குரூப் 4 தான் எய்ம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. குரூப் 2ல் நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதை நல்லா நான் திங்க் பண்ணிட்டு குரூப் 4 இதோட நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா குரூப் 2 நல்லா அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.